தமிழ்ச் சங்கம் திருக்குறள் தேசிய நூல் திருக்குறள் தொடர் சொற்பொழிவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. மேடைக்கு வருமாறு கவிஞர் அதியமான், பாவலர் மா கணபதி, தமிழ் தொண்டர் ஆவே செல்லப்பரெட்டி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்த்தாய் வாழ்த்து. கவிஞர் கா தெய்வ கணபதி அவர்களே மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரவேற்புரை வழங்க கவிஞர் அதியமான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கருணையெங்கும் புகழ் பரப்பிக் கொண்டிருக்கும் தலைநகர் தமிழ்ச் சங்கம் திருக்குறள் தேசிய நூல் திருக்குறள் தொடர் சொற்பொழிவு 47வது தெரிந்து செயல்வகை பற்றி பேச வந்திருக்கும் தலைநகர் தமிழ்ச் சங்க தலைவர் பேராசிரியர் முகிலை ராஜபாண்டியன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் செம்மொழி போராளி பாவலர் மா கணபதி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் தொண்டர் ஆவே செல்லப்பரெட்டியார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். கவிஞர் திருநாவுக்கரசு தலைவர் தமிழ்ச்சங்க அறக்கட்டளை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். கவிவாணர் திருவடி பாண்டியன் பொருளாளர் தலைநகர் தமிழ்ச் சங்கம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். திரு கோ தட்சணாமூர்த்தி பொறியாளர் பணி நிறைவு நெடுஞ்சாலைத்துறை அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தலைநகர் தமிழ்ச் சங்க காப்பாளர் திரு மா ராசு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். கவியரங்கில் கலந்து கொண்டு கவிமொழி பொழிந்து இந்த அரங்கில் இலக்கியத்தால் நிரப்ப இருக்கிற அனைத்து கவிஞர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இலக்கிய சிற்றுரை ஆற்ற இங்கு வந்திருக்கும் கவிஞர் கா தெய்வ கணபதி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றியுரையாற்ற வந்து கொண்டிருக்கும் செல்வி சிவமதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சியை நெறியாழ்வை செய்து கொண்டிருக்கும் திருமதி வாசுகி சாகன் செயின் மகளிர் கல்லூரி தியாகராஜ அவர்களை வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக கவியரங்கம். கவிஞர்கள் தங்கள் கவிதைகளை வாசிக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். முதலில் கவிஞர் இளங்கழியன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவையில் வீட்டிற்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் இனிய ஞாயிறு காலை வணக்கம். அனைவருக்கும் ஆசை இருக்கும். அதிலே எனக்கு சில ஆசைகள். பசித்தவனுக்கு ஒருவேளை உணவின் மீது ஆசை, லட்சங்களில் புரட்பவனுக்கு கோடிகள் மேல் ஆசை, அனுமதியின்றி குவாரியில் மண் எடுக்க ஆசை, வரிசையில் நிற்காமல் குறுக்கு வழி செல்ல ஆசை,
அரசின் அளவை விட கனிமம் திருட ஆசை, சர்க்கரை நோய்க்கு இனிப்பு தின்ன ஆசை, வழுக்கை தலையில் முடி வளர்க்க ஆசை, காசு கொடுத்து தேர்தலில் வென்றிட ஆசை, படிக்காமலே தேர்வில் வென்றிட ஆசை, வாரம் முழுக்க விடுமுறை எடுக்க ஆசை, தினம் ஏறும் தங்கத்தின் விலை தினம் குறைய ஆசை, 2 தொகுதி வென்று முதல்வராக ஆசை, ஆர்மோஸ் நீரிணையை திறந்துவிட ஆசை, ஈரான் போர் நிறுத்த ட்ரம்பிடம் பேச ஆசை, பிழை இல்லாமல் எனக்கு கவிதை பாட ஆசை. நன்றி, வணக்கம். அடுத்ததாக கைப்பாடு வருமாறு கவிஞர் தேவராம ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஐயா இளஞ்செழியன் அவர்கள் கவிதை பாடும்போது வழுக்கை தலையில் முடிவெடுக்க ஆசை. எனக்கு ஒரு 40 வருஷமா ஆசை முடிவெடுக்க. அது பேராசை பாப்போம், அவருடைய படி வளர்க்கலாம். இது ஒரு செய்தி. இந்த வருகிற ஆகஸ்ட் 8ஆம் தேதி குடுவாந்தேரி திருவள்ளுவர் இலக்கிய பேரவையுடைய 10வது ஆண்டு தொடக்க விழா ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அவங்க இது மண்டபம்லாம் ஏற்பாடு பண்ணி நேற்று தான் போய் புக் பண்ணியிருக்கோம். அந்த நிகழ்ச்சியில் அனைவரும் வந்து சிறப்பிக்குமாறு ஒரு கேட்டுக்கோம். கவியர் பொதுவாக என்னுடைய கவிதைகள்லாம் வந்து நடப்பு சமுதாயத்தினுடைய விமர்சனங்கள் தான் அதிகமாக. அது கவிதைகளாகட்டும் அல்லது கட்டுரை நூலாகட்டும் என்னுடைய நூல்களாகட்டும். இது இந்த கவிதையுடைய தலைப்பு நாட்டு வைத்தியம். நாட்டு வைத்தியம் பிராக்கெட்டில் நாட்டுக்கு வைத்தியம். திருந்துவார்கள், இவர்கள் திருந்துவார்கள் என்றெண்ணி திருத்துபவர்களும் திருத்துவார்கள் என்னை திருத்துவார்கள் அவர்கள் என்றெண்ணி திருந்துபவர்களும் திருந்தாமல் இருந்ததன் விளை செயற்கை நோயினால் செயலிழந்து கவனிப்பாரற்று கேட்பாரற்று கிடக்கும் நாட்டுக்கு நாட்டு வைத்தியம். செயலிழந்து கவனிப்பாரற்று கோமா நிலையில் இருக்கும் நாட்டுக்கு நல்லதொரு மாற்றம் எனும் வைத்தியம் நாளைக்கல்ல இன்றைக்கே தேவை. அதிரடி மாற்றங்கள் அடுத்தடுத்து வந்தாக வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றனர். பயிர்களையும் வேலிகளை அகற்ற வேண்டியது அவசிய தேவையாகிறது. வேலிகளை அகற்ற வேண்டியது அவசிய தேவையாகிறது. எதிர்காலத்தில் இந்நாட்டின் பேரழிவு தன்னால் ஏற்படலாம், என்னால் ஏற்படலாம், பெண்ணால் ஏற்படலாம், மொழியால் ஏற்படலாம், இனத்தால் ஏற்படலாம், மதத்தால் ஏற்படலாம். செயற்கை பேரிடரின் தாக்குதலால் சீரழியலாம். செயற்கை பேரிடரின் சீரழிவுகள் செயலெடுக்கலாம். எனவேதான் மாற்றங்கள் இன்றியமையாதது. நாடு கெட்டுப்போச்சென்று நாள்தோறும் புலம்புகின்றனர். நாடு கெட்டுப்போச்சென்று 4 பேரும் புலம்புவோம். அழியப் போகிறது அகிலம் என்று அன்றாடம் அங்காளிப்போம். அகிலப் போகிறது அழியப் போகிறது உலகம் என அன்றாடம் அங்காளிப்போம். காலம் மாறிப்போச்சென்று காலங்காலமாய் கவலைப்படுவோம். அந்த காலம் மாதிரி எப்போதும் வராது என்று அந்த காலம் முதல் இந்த காலம் வரை
அழுது புலம்புவோம். குளித்து போனவைகளை பார்த்தும் கேட்டும் அழுத்து போனவர்கள் வெள்ளைக்காரன் பரவாயில்லை என்று வெளிப்படையாய் பேசுகின்றனர். வெள்ளைக்காரன் பரவாயில்லை என்று வெளிப்படையாய் பேசுகின்றனர். மன்னராட்சி பரவாயில்லை என்று மக்கள் நினைக்கிறார்கள். மன்னராட்சி பரவாயில்லை என்று மக்கள் நினைக்கிறார்கள். இத்தனைக்கும் தீர்வாய் என்ன செய்ய வேண்டும் என இவர்களிடம் கேட்டபோது பட்டியலிட்டால் பக்கங்கள் போதாது என்று இரண்டொன்றை இங்கே சொன்னார்கள். தற்கால விடியலுக்கல்ல நிரந்தர விடியலுக்காக இனி வரும் தேர்தல்களில் வாக்களிக்கும் வயதை 30 என்று அறிவிக்க வேண்டும். 30 வயது என்று முன்னறிவிப்பு செய்ய வேண்டும். வெற்றிக்கு பின்னால் இருந்து ஆனந்தும் பெண்ணென்றும் பேதமில்லை. அந்த வெற்றிக்கு பின்னால் உழைப்பும் உண்மையும் பெற வேறொன்றும் இல்லை என்ற உயர்வையை இருப்பிடம் கொண்டு சேர்த்தல் வேண்டும். காதலத்திலும் கட்டாயம் கைவிடப்பட வேண்டும். ஒட்டி எழுந்த நெட்டியுமாய் ஊரிழந்த கூந்தலுமாய் அறிவிலும் ஆடையிலும் அரைகுறையாய் உலாவதும் அரைவேக்காடுகளில் களையெடுக்க வேண்டும். களையெடுத்து கரையேற்றுதல் வேண்டும். கட்டாயம் வேண்டும். சமூக விரோதிகளுக்கு சாதகமாய் இருக்கும் சட்டத்தின் சந்துபொந்துகள் சமரசமின்றி சரி செய்தல் வேண்டும். கடமை உணர்வும் கருணை உள்ளவும் புன்னகை முகமும் புரிதல் உணர்வும் அரசு ஊழியர்களுக்கு அறிவுறுத்தியோ ஆணையிட்டோ அமல்படுத்த வேண்டும். தணிக்கையில் தனி கவனம் இல்லாது போனதனால் தரம் கெட்டு மரவிடத்தை விட்டு தொடர் நிகழ்வாய் ஊரை கெடுக்கும் ஊரை கெடுப்பதுமான பெரிய சிறிய திரைகளுக்கு மூடு விழாக்களுக்கு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். முடிவு வேண்டும். வேகமாய் பரவும் வியாதிகளுக்கு நாட்டுக்கு வைத்தியம் நாளைக்கல்ல இன்றைக்கே தேவை. நன்றி. அடுத்ததாக கைப்பாடு வருமாறு கவிஞர் பரணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்று கவிஞர் கா. தெய்வ கணபதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தலைநகர் தமிழ் சங்கத்தின் நிறுவனர் திரு பேராசிரியர் ஐயா பாசபாண்டியன் ஐயா அவர்களை, திரு செல்வகணபதி அவர்களை மற்றும் சண்முகானந்தம் ஐயா அவர்களை, செல்லப்பன் ஐயா அவர்களை, திருவள்ளுவர் இலக்கிய பேரவையின் நிறுவனர் திரு ஜெயராமன் ஐயா அவர்களை, தலைவர் திருநாகரசு ஐயா அவர்களை, செயலாளர் ஜெயராமன் ஐயா அவர்களை, கவிப்புலவர் இளஞ்செழியன் அவர்களை மற்றும் அதியம்மன் அவர்களை, ஆலோசகர் சம்பத்குமார் அவர்களை, இந்நிகழ்ச்சி சொற்பாளர் திரு வாசிகை அவர்களை, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி ஒரு சிறு கவிதை உரையாற்ற வந்துள்ளேன். எனது கவிதை கடவுளை பற்றி. ஆகாயத்தின் மேலிருந்து ஆழத் தெரியாமல் ஆட்டி வைப்பான். ஆகாயத்தின் மேலிருந்து ஆழத் தெரியாமல் ஆட்டி வைப்பான். மனிதன் ஆட்டம் கொஞ்சம் அதிகமானால் அடக்கி வைப்பான். அவன்தான் கடவுள். பூலோகத்தில் வாழும்போது புகழையும் கொடுப்பான். பின்னர் புகழுக்காக வாழும்போது புரட்டியும் எடுப்பான். அவன்தான் கடவுள். பூவிலே கொஞ்சம் தேனி வைப்பான். பூவிலே கொஞ்சம் தேனி வைப்பான். அங்கே தேனி வைத்ததை தேனிக்கும் சொல்வான். பின்னர் அந்த தேவனை இருப்பதை மனிதனுக்கும் சொல்வான்.
அவன்தான் கடவுள். கேட்கும் திறனை கூர்மையாக எலிக்கும் வைப்பான். அந்த எலியை கேட்க முடியாமல் நடக்கும் பாதங்களை பூனைக்கு வைப்பான். அவன்தான் கடவுள். ஓடும் திறனை கூட்டுகின்ற கால்களை மானுக்கு கொடுப்பான். பின்னர் அந்த மானை பிடிக்க சக்தி புலி கொடுப்பான். அவன்தான் கடவுள். அற்புதமாய் சிந்திக்க ஆற்றி வைக்கும் கொடுப்பான். அதை முழுவதும் பயன்படுத்தாத மனிதர்களையும் படைப்பான். அவன்தான் கடவுள். தவம் பலம் செய்தால் மனிதன் கேட்பதை கொடுப்பான். அவனே தனிக்கட்டு நடந்தால் கொடுத்ததை பறிப்பான். அவன்தான் கடவுள். நாட்டை ஆளவிட்டு அழகு பார்க்கும் அவனே கொள்ளையடித்தால் கொடுத்தவனுக்கு பிடுங்க செய்வான். அவன்தான் கடவுள். புரியாதவனுக்கு புதிராயிருப்பான். தன்னை புரிந்தவனுக்கு அறிவாயிருப்பான். அவன்தான் கடவுள். கடல் முழுவதும் தண்ணீரை வைப்பான். தாகம் எடுத்தால் தவிக்க வைப்பான். அவன்தான் கடவுள். மாளிகையில் வாழ வைப்பான். ஆயுள் அற்புதமாய் படியும். சாலையோரம் வாழ்வான். 100 ஆண்டு வாழ்வான். பின் இருந்து இயக்குவான். அவன்தான் கடவுள். தன்னை வெளியே தேடினால் விளையாட்டு காட்டுவான். உள்ளத்தின் உள்ளே தேடினால் ஓடி வந்து நிற்பான். அவன்தான் கடவுள். நன்றி கூறி விடைபெயர். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக கவிஞர் அதியமான் அவர்களை கவிப்பாட வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தரணி மொழிக்கெல்லாம் மூத்தவளா தமிழே உன்னை வணங்குவேன். அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த கவிதை நான் சிறுவனாக இருந்தபோது எங்கள் கிராமத்தில் பக்கத்து வீட்டுக்கும் திடீர்னு சண்டை வந்துடும். பாம்பட பாட்டிகள் உலகைக்கும் போல சண்டை போடுவார்கள். மறைந்த இயக்குனர் பாரதிராஜவன் படங்கள் கூட பல படங்களில் அந்த பாம்பட பாட்டிகளை காட்டுவார்கள். திடீரென ஒரு பாட்டி கீழே குனிந்து மண்ணை அள்ளி நீ நாசமா போவா என்று சாபமிடுவதோடு அந்த சண்டை முடிந்துவிடும். அந்த மண்ணை வைத்து ஒரு கவிதை 2003ஆம் ஆண்டு எனது முதல் கவிதை தொகுப்பில் வெளிவந்தது. மண்ணை சிதைக்காதே, மண்ணாய் போய் என்று மனிதனை சபிக்காதே மனிதனே. மண் உயிர்களின் உற்பத்தி சாலை, மண் தண்ணீரின் சேமிப்பறை, மண் கனிமங்களின் களனி, மண் மரங்களின் தொட்டி, மண் மனிதர்களின் கட்டி. நடந்தாய் அது பாதையானது, படுத்தாய் அந்த மண்ணே பாயானது. அகழ்ந்தாய் நீரை தந்தது, கட்டினாய் வீடானது. வெட்டினாய் அது கால்வாயானது, பிசைந்தாய் மண் பாண்டமானது. உழுதாய் உனக்கு உணவை தந்தது, உழைத்தாய் உன்னை உயர்த்தி பார்த்தது. மரம் நட்டாய் மழையை தந்தது. மானுடனே காடுகளை களவாடி மண்ணை காயப்படுத்தி காய்ந்து போகாதே. இப்போ நம்ம சென்னையில் பார்த்துட்டு இருக்கோம். மண்ணை புண்ணாக்கி பூகம்பத்தில் புதைந்து போகாதே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக பாடல் பாட வருமாறு ஹரிகோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். என்ன பாட்டு பாடுறவன்னு ரைட், அப்போ பாடிடுவோம். மேடையிலே வீட்டிருக்கின்ற பெரியோர்களுக்கும் முன்னால் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் என்னுடைய வாழ்க்கும் என் தாய் தமிழ் தனி வணக்கம். இந்த பாட்டு என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு பாட்டு. இது அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் பொருந்தும். எனக்கு கட்சிகள் மேல நம்பிக்கை கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு நம்ம நாட்டில் வரல, என் உலகத்திலேயே வரல. அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியதுதான் இந்த பாட்டு. இதுல எதுகை கிடையாது, மோனை கிடையாது, ராகம் கிடையாது, ஒன்று கிடையாது. ஆனா கருத்து ஒன்று. இது கவிதையே பாட்டே இல்லை, கவிதையே இல்லை, ஆனாலும் பாட போறேன்.
ஆனால் கொஞ்சம் கேட்டு பாருங்க, இதில் சொல்லியிருக்கிற கருத்து கவிதைக்கு எண்ணங்கள் எல்லாம் என்றைக்கும் பொருந்துகிறது. இன்றைக்கும் அடிமட்டத்திலே இருக்கின்ற மக்களை பற்றி தான் இது பாடும். தம்பி நீ நிமிந்து பாருடா, தலைய நிமிந்து பாருடா. தம்பி நீ நிமிந்து பாருடா, தலைய நிமிந்து பாருடா. நாட்டில உள்ள கட்சி எல்லாம் ஏழைக்காகத்தான். நாட்டில உள்ள கட்சி எல்லாம் ஏழைக்காகத்தான் அது உழைக்குது. ஆனா உன் தலையில தான் எண்ணெயே இல்லை. நாட்டில உள்ள கட்சி எல்லாம் ஏழைக்காகத்தான் அது உழைக்குது. ஆனா உன் தலையில தான் எண்ணெயே இல்லை. இத யாரும் நீங்க எண்ணி பார்க்கல. தம்பி நிமிந்து பாருடா, தலைய நிமிந்து பாருடா. தம்பி நீ நிமிந்து பாருடா, தலைய நிமிந்து பாருடா. கட்சி எல்லாம் உண்மையிலே ஏழைக்காக பாடுபட்டா. கட்சி எல்லாம் உண்மையிலே ஏழைக்காக பாடுபட்டா. ஏழையே இருக்க மாட்டான்டா, இந்தியாவில் ஏழையே இருக்க மாட்டான்டா. தலைவருக்கு நாட்டிலே எத்தனையோ வேலை உண்டு. தலைவருக்கு நாட்டிலே எத்தனையோ வேலை உண்டு. ஒன்னையவன் பார்க்க போறான்டா தம்பி, ஒன்னையவன் பார்க்க போறான்டா. அட வெட்டி வேலை உன்னையவன் பார்க்க போறான்டா. உன்னை பார்க்கறது வெட்டி வேலை, ஒன்னையவன் பார்க்க போறான்டா. தம்பி தலைய நிமிந்து பாருடா, உன் தலையில எண்ணெயே இல்லை, சில சமயம் மூளையே இல்லை. அவனை பார்த்து இவனை பார்த்து ஒன்ன மறந்துட்ட, நீ ஒன்ன மறந்துட்ட. அவனை பார்த்து இவனை பார்த்து ஒன்ன மறந்துட்ட. அட வேடிக்கையா பார்த்து பார்த்து வீட்டை மறந்துட்ட. அட வேடிக்கையா பார்த்து பார்த்து வீட்டை மறந்துட்ட. உண்மை சொன்னா அவனை மட்டும் கண்டுக்க மாட்ட. எவனெல்லாம் உண்மை சொன்னா அவன் மட்டும் கண்டுக்க மாட்ட. என்ன போல உண்மை சொன்னா அவனை எல்லாம் கண்டுக்க மாட்ட. அட உன்னை ஏற்றும் தலைவனை எல்லாம் தண்டிக்க மாட்ட. உன்னை ஏற்றும் தலைவனை எல்லாம் தண்டிக்க மாட்ட. நீதான் தண்டிக்க மாட்ட. அட தம்பி நிமிந்து பாருடா, தலைய நிமிந்து பாருடா. தம்பி நிமிந்து பாருடா, தலைய நிமிந்து பாருடா. நாட்டில உள்ள கட்சி எல்லாம் ஏழைக்காகத்தான் அது உழைக்குது. நாட்டில உள்ள கட்சி எல்லாம் ஏழைக்காகத்தான் அது உழைக்குது. ஆனா உன் தலையில எண்ணெயே இல்லை. இதை யாரும் நீங்க எண்ணி பார்க்கல. நம்ம ஜெனதல் தன் தலையில கூட எண்ணெயே இல்லை. அதை யாரும் நீங்க எண்ணி பார்க்கல. அட தம்பி நிமிந்து பாருடா, எலும்பும் தோலுமாய் இருக்கும் என்னுயிர் தோழா. எலும்பும் தோலுமாய் இருக்கும் என்னுயிர் தோழா. நிமிந்து பாருடா, நீ நிமிந்து பாருடா. தலைய நிமிந்து பாருடா, உன் நிலைய எண்ணி பாருடா. இது நான் பாடல, இதை பாடி அதாவது எழுதி இசையமைத்து பாடியவர் இளையராஜா. ஒரு சும்மா பாட்டு. இந்த பாட்டு அதிகம் யாருமே கேட்டுக்க மாட்டீங்க. யாராவது கேட்டுருக்கீங்களா இந்த பாட்டு? இது ஒரு திரை இசை பாட்டு. படத்துக்கு பேர் நான் கடைசியில் சொல்லிட்டேன், என் உயிர் தோழா. இதை நான் இப்போ பாடுறதுக்கு ரெண்டு காரணம். பாரதி ராஜா இயக்கிய படம். பாரதி ராஜா இயக்கிய என் உயிர் தோழா என்ற படத்துல டைட்டில் சாங் இதுதான். ரொம்ப அருமையான பாட்டு. ஆனா இது எங்கேயுமே பரவலா பாடம். நல்ல பாட்டு, நல்ல கருத்துள்ள பாட்டு. அதனாலதான் எங்கேயும் அதிகமா பரவல. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக பொள்ளாச்சி சண்முகானந்தம் ஐயா அவர்களை கவிதை பாட வருமாறு அன்புடைய அழைக்கிறேன். தலைமை தலைமை கமிஷனுடைய தலைவர் ஐயா முகிலியார் அவர்களே, வள்ளல் பெருமான்
ஐயா செல்லப்பிரடியார் அவர்களே, செம்மொழி போராடியாக இருக்கக்கூடிய பாவலர் கணபதி ஐயா அவர்களே, கடையேழு வள்ளலுடைய பெயரை நினைவூட்டி கொண்டிருக்கக்கூடியவர், அவ்வைக்கு அந்த அதிகமாக நெல்லிக்கனி கொடுத்தார், இந்த அதிகமாக நமக்கெல்லாம் மிக அருமையான கவிதையை கொடுத்தார். அப்படிப்பட்ட அதிகமானவர்களே, இடைக்கழி நாட்டு எழுச்சி கவிஞர் நம்முடைய அருமை சகோதரர் தெய்வ கணபதி அவர்களே, இடைக்கழி அவர் பேர கீழே போடுறதுனால யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இனிமேல் அவர் பேர இடைக்கழி நாட்டு எழுச்சி கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. அனைவருக்கும் என்னுடைய முதல் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நண்பர் ஹரி கோபாலகிருஷ்ணன், என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணன் போன்றவர். அவர் எப்பொழுதும் அவர் தேசிய சிந்தனை ஒரு கவி பாடல் பாடுவார். நான் கொஞ்சம் அதுக்கு எதிராக ஒரு பாடல் பாடிக்கொண்டிருப்பேன். இன்று அவர் கொஞ்சம் வேற இது போனதுனால நான் அதை விட்டு போட்டு கண்ணதாசனை பற்றி ஒரு கவிதை அவர் அனுமதித்தால் பாவேந்தர் பாடலை பின்னால் பாடினேன். கவி கண்ணதாசனை பற்றி. கண்ணதாசன்: செட்டிநாடு தமிழுக்கு தந்த சீதனம், செந்தமிழனை அவனுக்கு தந்தால் மாபெரும் அரியாசனம், இதுவரை யாரும் பெறவில்லை அவனுக்கு சரியாசனம், நாட்டுக்கோட்டை மரபுதித்த அவன் கட்டியதோ காலமெல்லாம் நிலைத்திருக்கும் பாட்டுக்கோட்டை, அந்த கவிராஜன் நடந்து சென்ற ராஜ பாட்டை யாரும் தொடவில்லை இதுவரை அதன் எல்லை கோட்டை, பெற்றோருக்கு 8வது பிள்ளையாய் பிறந்தான், 8வது வரை மட்டுமே படித்தான், யாரும் எட்டாத உயரத்தை தொட்டான், இதிகாசங்களையும் இலக்கியங்களும் திரைப்பாடல்களில் எடுத்தாண்டான், படித்தோர் மட்டுமின்றி பாமரர் நெஞ்சங்களையும் தன்னுடைய பாட்டால் அரசாண்டான், மாங்கனி தைப்பாவை கிழவன் சேதுபதி ஆட்டனத்தி ஆதிமந்தி ஆகிய காவியங்கள் தீங்கரும்பு சுவையோடு அவை படைத்த இலக்கிய ஓவியங்கள், அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதியவன் கர்த்தரின் கதையையும் காவியமாக்கினான், அல்லாவை எல்லோரும் கொண்டாட சொன்னான், காதலை கூட கண்ணியமாய் பாடிய கவிஞன் அவன், யசோதையாய் இருந்து கண்ணனை தூங்க வைத்தான், கோவியாய் மாறி அவனை காதலில் ஏங்க வைத்தான், மழலைகள் மட்டுமின்றி முதியோரையும் நிமிர்மூட செய்தது அவன் தாலாட்டு, எதைய சுமை நீங்கி நிம்மதி பெற்றனர் அதை கேட்டு, வாழ்க்கையில் விரக்தியுற்று மரணத்தை நாடி சென்றவர்களையும் தடுத்து மறுபடியும் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை மனத்தில் குளிர்விட்டால் செய்தது அவன் பாட்டு. அவன் பாட்டு கல்லெஞ்சங்களையும் உருக வைத்தது, கலக்கமுற்றோருக்கு ஆறுதல் தந்தது, காதலுக்கு தூது போனது, மொழிப்பற்றும் நாட்டுப்பற்றும் மக்கள் உள்ளங்களில் மூண்டலச் செய்தது அவன் பாட்டு. கருவிலே திருவாய் கண்ணன் அவனுக்கு கவித்துவத்தை தந்தானோ, சங்க புலர்கள் இலக்கியத்தின் சாரத்தை அவனுக்கு கற்றுத் தந்தானோ, காளிதாசனிடம் கற்பனை வளத்தை கற்று வந்தானோ, கம்பன் அவனுக்கு 96 வகை சந்தங்களையும் சொல்லிக் கொடுத்தானோ, கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்க முடிய ஐயன் குரல் மூலம் அறிந்து கொண்டானோ, சித்தர்கள் பதிவென்மர் அவனை தத்துவம் பாட சொன்னாரோ, பன்னிரு திருமுறைகள் சைவ சித்தாந்தத்தை அவன் நெஞ்சில் பதிய வைத்தனவோ, ஆழ்வார்கள் பாசுரங்கள் மூலம் அரிநாம மகிமையை அறிந்து கொண்டானோ, ராமானுஜரும் ஆதிசங்கரும் இந்து தர்மத்தை அவன் இதயத்தில் பதித்து வைத்தனவோ, தோன்றும் கருத்துக்கு கடிவாளம் போடாமல் ஆன்றோர் அவையில் அஞ்சாது உரைக்கும் நெஞ்சுரத்தை அமரகவி இவனுக்கு சுவாதீனம் தந்தானோ, திறந்த புத்தகமாய் வாழ அண்ணல் வாழ்க்கையின் மூலம் அறிந்து கொண்டான், சொல்லிலும் செயலிலும் நேர்மை வேணி வாழ சொல்லித் தந்தாரோ பெருந்தலைவர், கவிபாடும் திறம் கலைவாணி அவனுக்கு தந்த வரம், சொற்கள் அவனை சுற்றி பலம் வந்தன, சந்தங்கள் அவனிடம் சொந்தம் கொண்டாடி கொஞ்சி விளையாடின, கம்பனின் வார்ப்பான கவிக்கொண்டல் இவன் போல் அம்புவியில் ஒரு கவிஞன் இனிமேலும் பிறப்பதில்லை, காலத்தால் மறையாது அவன் பாட்டு ஒலித்திருக்கும், ஞானத்தில் என்றென்றும் அவன் பேர் நிலைத்திருக்கும். நன்றி, வணக்கம். பாவேந்தர் பாட்டு மன்னிக்கவும், கேட்டுத்தான் ஆகணும், ஓட முடியாது, ஓடவோ ஒழியவோ முடியாது, எனவே அந்த பாட்டு வாழ்க வாழ்கவே வளமாரியமது திராவிட நாடு, வாழ்க வாழ்கவே வளமாரியமது திராவிட நாடு, வாழ்க வாழ்கவே சூழும் தென்கடலாடும் குமரி தொடரும் வடபால் அடசேர் வங்கம் ஆளும் கடல்கள் கிழக்கு மேற்கம் அறிவும் திறனும் செறிந்த நாடு, வாழ்க வாழ்கவே வளமாரியமது திராவிட நாடு, வாழ்க வாழ்கவே பண்டை தமிழும் தமிழில் மலர்ந்த பன்னிக தெலுங்கு
தூளுமலையாளம் கண்டு நிகர் கண்ணடமெனும் மொழிகள் கமழ கலைகள் செறித்த நாடு வாழ்க வாழ்கவே. வளமாயமது திராவிட நாடு வாழ்க வாழ்கவே. அள்ளும் சுவைசே பாட்டும் கூட்டும் அறிவும் திறனும் செறிந்த நாடு வெள்ளப்புணலும் ஊழித்தீயும் வேகச்சீரும் மரபுகள் நாடு வாழ்க வாழ்கவே. வளமாயமது திராவிட நாடு வாழ்க வாழ்கவே. அகிலும் தேக்கும் அழியா குன்றம் அழகாய் முத்து குவியும் கடல் முகிலும் சென்னல முழங்கு நன்சை முல்லை காடு மணக்கும் நாடு வாழ்க வாழ்கவே. வளமாயமது திராவிட நாடு வாழ்க வாழ்கவே. அமைவாம் உலகில் மக்களை எல்லாம் அறிநாயின்ற அன்னை தந்தை தமிழர்கள் என்றாய் அறிவையும் தந்து சாகா தலைமுறை அளித்த நாடு வாழ்க வாழ்கவே. வளமாயமது திராவிட நாடு வாழ்க வாழ்கவே. ஆற்றில் புனலின் ஊற்றில் கவியின் சாற்றில் தென்றல் காற்றில் நல்ல ஆற்றல் மரப செயலில் பெண்கள் அழகில் கற்பில் உயர்ந்த நாடு வாழ்க வாழ்கவே. வளமாயமது திராவிட நாடு வாழ்க வாழ்கவே. புனலிடை மூழ்கி குடிலிடை உலவி பொன்னாரிழையும் அணியும் பூண்டு கனிமொழி பேசி இல்லற நாடும் காதல் மகளிர் மகிழ்வுறு நாடு வாழ்க வாழ்கவே. வளமாயமது திராவிட நாடு வாழ்க வாழ்கவே. திங்கள் வாழ்க செங்கதிர் வாழ்க தென்றல் வாழ்க செந்தமிழ் வாழ்க இங்கு திராவிடர் வாழ்க மிகவே இன்பம் சூழ்ந்ததே எங்கள் நாடு வாழ்க வாழ்கவே. வளமாயமது திராவிட நாடு வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே. இந்த குரல் இல்லாத இடையில கொஞ்சம் உடைச்சு போச்சு. அதனால கொஞ்சம் இழுக்க முடியல, இழுத்து பாட முடியல.